பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை தீத்து 3ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். ஆமென். தீத்து 3ஆம் அதிகாரம் 6-7 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. நம்ம இல்லைங்க, நான் நீதிமான் அப்படின்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அவருடைய கிருபையினால நாம் நீதிமான்களாக்கப்பட்டு அவருடைய மகா அன்பின் நிமித்தமாய் அவருடைய நமக்காக ஏற்ற அந்த பலி, அவர் நம் மேல வைத்த நேசம், அவர் நம்ம மேல தினம் தினம் புதுசா புது கிருபைகளால் காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதிதா இருக்கிறது அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அவருடைய கிருபையினால நம்ம நீதிமான்களாக்கப்பட்டோம். நம்மளுடைய நீதியினால அல்ல, நம்மளுடைய பரிசுத்தத்தினால அல்ல, அவருடைய பூரண கிருபையினால நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திராகத்தக்கதாக. நித்திய ஜீவன் நம்ம இந்த ஓட்டத்தை முடிச்சிட்டு மறுகரையில மன்னன் மாளிகையில இயேசுவை பார்க்க நித்தியமாய் அவருடன் வாழுகிற அந்த நித்திய ஜீவன் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்க, அதை சுதந்திரிச்சு கொள்ளத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்து மூலியமாய் பரிசுத்த ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். இயேசு அந்த பரிசுத்த ஆவியானவர் சம்பூர்ணம்னா லிமிட் இல்லாம, லிமிட்லெஸ், அளவு கடங்கா சம்பூர்ணமான அளவு கொள்ளத்தக்கதாக கொடுக்கிற இதுதான் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். அந்த ஆவியானவரை இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்ம தனிமையா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சீஷர்களுக்கு, உங்க எல்லார் கூடயும் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை நான் உங்களுக்கு தந்துட்டு போறேன் அப்படிதான் சொன்னார். பரிசுத்த ஆவியாகிய சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் அவர் சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். அவர் நம்ம மேல பொருளிந்தர்ல இந்த ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிப்போமா. மகா இறக்கமும் கிருபையும் இருந்தீங்க நல்ல தகப்பனே. இசப்பா, இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இசப்பா, இந்த வீடியோவை காண்கிற எல்லோரும் மேலும் உங்களுடைய கிருபையின் பாதுகாப்பின் பிரசன்னத்தின் கரம் எப்பொழுதும் தாங்கி நடத்துவதாக ராஜா. இசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். சப்பா, யார் வியாதியில, கட்டுகள்ல, சப்பா துன்பங்கள்ல, கஷ்டங்கள்ல, சப்பா அநேக சூழ்நிலையில, சப்பா ஸ்தோத்திரிக்கும் வறுமையில, சப்பா பசியினால யார் அகப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, சப்பா யார் சமாதானம் இல்லாமல் கலங்கி கொண்டிருக்கிறார்களோ, உம்முடைய கிருபையை நீர் பொழிந்தருளுவீராக தகப்பனே. சப்பா, பலவீனம் உள்ளவங்களுக்கு பலம் தருகிற தேவன், சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவம் அளிக்கிற தேவன், பரிசுத்த ஆவியானவர் நீர் அவர்களுக்குள்ளாக பலமாய் இறங்குவீராக தகப்பனே. சப்பா, ஆவியானவரின் மேல் ஒரு தாகம், பரிசுத்த ஆவியின் மேல் ஒரு தாகம் சப்பா ஏற்படட்டும். உண்மை சப்பா, நீர் பொழிகிற பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இசப்பா எங்களை பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி ஆயத்தப்படுத்துங்க சப்பா. சப்பா, ஆவியானவரை எங்களுக்குள்ளாக இருந்து போதித்தரலுங்கப்பா. நாங்க நடக்க வேண்டிய வழியை நாங்க எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்றத எங்களுக்கு போதித்தரலுங்க பரிசுத்த ஆவியானவர். இசப்பா ஸ்தோத்திரிக்க. இசப்பா, நீர் ஒருவர் மாத்திரம் பெருகணும், நாங்க சிறுகணும். உடைய கிருபை நாள்தோறும் தொடரட்டும். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day.